ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கி? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சொல்லாத காதல் பார்ட் 3. சொல்ல வந்ததை சொல்லாமல் இவனும், சொல்லவே முடியாமல் அவனும் 2 பேருமே தவிச்சிட்டு இருந்தாங்க. ரகு அப்புறம் தினேஷ். எவனாவது சொல்லுவானா அப்படின்றத சொல்லாத காதல் பார்ட் 3ல் நம்ம பார்க்க போகிறோம். காலை பொழுதில் சூரியன் சில்லென சிரிக்க, அதிகாலையில் கையில் வைத்திருக்கும் கப்பில் இருப்பது டீயா, காஃபியா, வெந்நீரா, இல்லை வெறும் நீரா என்ற குழப்பத்தில் தொடங்கி, எப்படியும் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடலாம் எனும் தெளிவுடன் கழிந்தது கல்லூரி நாட்கள். இந்த என்ஜினியரிங் காலேஜில் ஹாஸ்டல் சீனியர் ஸ்டூடெண்ட்டுடன் ஃப்ரெண்ட்ஷிப் நன்றாக கிடைத்தது தீக்ஷாவிற்கு. படிப்பிலும் சரி, நல்லவனாய் நடிப்பிலும் சரி, சிறிதும் குறைவில்லாமல் பார்த்து கொண்டான் ரகு. அவ்வளவு ஏன், எப்பொழுதும் சிடுசிடுவென இருக்கும் ஹெச்ஓடிக்கே செல்லப்பிள்ளை இவன்தான். ரகு ஒரு நாள் கூட கவனிக்க தவறியதில்லை தீக்ஷாவை. அவளும் அப்படிதான். ஒரு நாள் கூட இவனை திரும்பி பார்த்ததே இல்லை. ஆனால் இன்று வெண்ணிறச் சுடிதாரில் மஞ்சளுடன் கரும்புள்ளிகள் கலந்த வண்ணப்பூக்கள் மிளிரும் வகையில் அவள் அணிந்திருந்த ஆடையும், சூடியிருந்த மல்லிகை பூக்கள் மகிழ்ச்சியில் சிரித்த வண்ணம் துள்ளி குதித்தது. கண்களை கவரும் வகையில் அத்தனை அழகாயிருந்தாள் தீக்ஷா. நெஞ்சமெங்கும் பற்றி எறிந்த ஆசை தீயை அடக்க முடியாமல் அங்குமிங்கும் அல்லாடி திரிந்தான் ரகு. இன்று எப்படியாவது தீக்ஷாவிடம் பேசிவிட வேண்டும் என முடிவெடுத்தான். தீக்ஷா ஒருவித புத்துணர்ச்சியுடன், எண்ணமெங்கும் எழுந்த அழகிய நினைவுடன் இரகசியமாய் புன்னகைத்தாள். தினேஷ் அனுப்பிய மெசேஜை கண்டு, அப்போது அவளிடம் ரீசார்ஜ் முடிந்திருந்த நேரம். தினேஷ் அங்கே டிஃப்ரெண்ட் ஆங்கிள், பல்வேறு கோணத்தில் தீக்ஷாவின் அழகிய நினைவை வர்ணித்து மெசேஜ் செய்து கொண்டிருந்தான். திரும்பி அழைத்து பேச ஆசை கொண்டவள் பேலன்ஸ் இல்லாத காரணத்தால் சோகமாக கிளாஸை விட்டு வெளியே சென்று பார்த்தாள். அங்கு அவளது சீனியர் அண்ட் ஹாஸ்டல் மேட் பவித்ரா லைப்ரரி ரூம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அவளை பார்த்ததும் அவள் அருகே ஓடி சென்று, அக்கா உங்ககிட்ட மொபைல் இருக்கா? ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க, அர்ஜெண்ட், ஒரு கால் பேசணும் என்று கூறி பதட்டமாக கேட்டாள் தீக்ஷா. என்னாச்சுடி? என்னோட ஃபோனை கிளாஸ் ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன், ஏதாவது ப்ராப்ளமா? அர்ஜென்ட்டா? என்னை தீக்ஷாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே லைப்ரரியில் இருந்து வெளியில் வந்தான் ரகு. பவித்ரா ரகுவை பார்த்து, ரகு உன்னோட ஃபோன் கொடுடா, ஜூனியர் பாப்பாக்கு ஏதோ அர்ஜெண்டாக பேசணுமா? நிமிர்ந்து பார்த்தவுடன் வேர்த்து கொட்டியது ரகுவிற்கு. இவ்வளவு பக்கத்தில் இவள் இருக்கும்போது இதயம் இடைவேளை கொண்டது துடிப்பதில். போர்க்களத்தில் இருப்பதாய் மனம் பாடுபட்டது. அந்த வேளையில் எங்கிருந்தோ வந்து ஒட்டி கொண்டது வெட்கம். கைகள் நடுங்க ஃபோனை தீக்ஷாவிடம் கொடுத்தான் அவன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம், அதுவும் பேரழகு. ஆண்கள் கொண்டே ரகுவிடமிருந்து ஃபோனை பெற்றுக்கொண்ட தீக்ஷா நம்பரை டயல் செய்து காதில் வைத்தாள். ஹலோ, நான் தீக்ஷா. தெரியும், இது யார் நம்பர் என தினேஷ் கேட்க, சீனியர் அண்ணா நம்பர் என கூறி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். 1 கோடி கனவுகளை கண்டான் இங்கு ரகு. பாவம் இவன். இங்கு தீக்ஷா தினேஷிடம்,
சரி தினேஷ், நைட் கால் பண்ணு, இப்போது டைம் ஆச்சு என சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து ரகுவை தேடினாள். யாரேனும் பேசுவதை கேட்பது தவறு என்ற நல்லெண்ணத்துடன் சற்று தொலைவில் இருந்தான் ரகு. அவனை கண்டு ஃபோனை கொடுத்தாள். தீக்ஷா தேங்க்ஸ் என ஆரம்பிப்பதற்குள் அவசரமாய் ஃபோனை வாங்கி நொடியில் அந்த இடத்தை விட்டு மறைந்தான் ரகு. விரல் தீண்டியது. விடிய விடிய நினைத்து பார்த்து சிரித்து கொண்டான் ரகு. ஃபோன் வாங்கும்போது லைட்டா விரல் பட்டுருச்சு. கல்லூரி எப்படியோ முடிந்து ஹாஸ்டலுக்கு சென்றால் ஒருபோதும் சலிக்காதவனாய் இன்றும் நடுரோட்டில் ரகு. அப்போது ரகுவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. தனது கிளாஸ் ஃப்ரெண்ட் பவித்ராவை வைத்து இன்று எப்படியாவது தீக்ஷாவிடம் பேசிவிட வேண்டும் என முடிவெடுத்தான். சரியாக மணி இரவு 7 ஆகியிருந்தது. இப்படிலாம் பேசலாம், அப்படிலாம் பேசலாம், இப்படி பேசினா அப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள பல முறை ரிகல்சர் பார்த்தான் ரகு. மெல்லிய வெக்கத்துடன், இன்னைக்கு நீங்கள் போட்டிருந்த அந்த எல்லோ சுடி சான்ஸே இல்லைங்க, ஓப்பனாக சொல்கிறான், விழுந்துட்டான் என சொல்லி முடிக்கும் போது ஒன்று விழுந்தது ஓங்கி கன்னத்தில். ரகுவிற்கு பலீரென இருந்தது. தீக்ஷான்னு நினச்சி திருக்கிட்ட சொன்னால் அப்புறம் அடி வாங்காமல் என்னங்க பண்ணுவான் ரகு? பாவம் இல்லை. மாமே, இவன் சுத்தமாக சரியில்லடா, எல்லாருமே டிஸ்டன்ஸில் இருக்கிறது நல்லது, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து போனான் திரு. இங்கு பவித்ரா ஃபோனில் ரகு, அங்கு தீக்ஷாவிற்கு தினேஷின் கால். பவி ப்ளீஸ், பவி ப்ளீஸ், எப்படியாவது அவகிட்ட பேச வச்சுட்டு ப்ளீஸ் பவி என கெஞ்சி கூத்தாடி தீக்ஷாவிடம் பேச முழு முயற்சி எடுத்து கொண்டிருந்தான் ரகு. தீக்ஷாவின் ஃபோனில் தினேஷ், தீக்ஷா, நான் உன்னை வந்து சடனா பவி அக்கா உள்ள வர. தீக்ஷா அப்படியே ஃபோனை கீழே வைத்தாள். தீக்ஷா, உன்னோட சீனியர் ரகு உன்கிட்ட பேசணுமா, பேசுடி என ஃபோனை கொடுத்து சென்றாள் பவித்ரா. ரகு அழைப்பில், தினேஷ் காத்திருப்பில். புரியலைங்களா? ரகு ஆன் கால், தினேஷ் வெயிட்டிங் கால். ரகு பேச ஆரம்பித்தான். தீக்ஷா, உங்களை நான் அந்த டைமில் தினேஷ் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவளோட கால் காதில் வச்சுருந்தா. 2 பேருமே சேம் டைம், ஒரே நேரம், டைமிங் மிஸ் ஆகலை. ஐ லவ் அது வேற ஒன்றும் இல்லைங்க, சாப்பாட்டு மணி. ஸோ அஸ் யூஸ்வல் யாராக இருந்தாலும் சோறு தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லாத காதல் பார்ட் 4ல் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குமே லவ் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். உங்ககிட்ட யாராவது சொல்லாமல் இருந்த காதல், அப்படி இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டையாவது சொல்ல நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லாமல் இருந்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் அப்புறம் ஒன்று சொல்லணும், நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை அந்த பையன்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 3rd பர்சன் யூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனை. ஸோ லவ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும், பண்ணிட்டா சொல்கிறதுக்கு பயப்படவே கூடாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you, bye bye from Riya. திரும்பி வருவோம்.